கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் தொடர்ந்து கடந்த சில நாட்களாய், அதாவது கடந்த 2ஆம் தேதி என்று நினைக்கிறேன், அதன் பின்பாக நாம் தொடர்ந்து யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரைக்கும் உள்ள வசனங்களிலே 7 விதமான ஜெபங்களை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். முதல் நாளில் நான் உங்களுக்கு அன்பின் கட்டளை இட்டதை போல நீங்க கண்டிப்பா ஒரு பிரசங்க குறிப்பு டைரி, பிரசங்க குறிப்பு நோட்டு, அதற்கொன்று பேனா எல்லாம் ஆயத்தப்படுத்தி இருப்பீங்க. இதெல்லாம் நீங்க அன்னன்னைக்கு தேதி போட்டு எழுதிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கீழ்ப்படிந்தவர்களுக்கு மகிமையின் கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் கீழ்ப்படியாதவர்கள் இனிமேலாவது கீழ்ப்படிந்து இந்த தேவனுடைய வசனங்களை எழுத பழகுங்கள். ஆண்டவருடைய கிருபையினால் இந்த 7 ஜெபங்களிலே இதுவரைக்கும் 3 ஜெபத்தை நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவதாக 13வது வசனம், யாக்கோபு 5:13 சொல்லப்பட்டபடி துன்பப்பட்டால் ஜெபம் என்று சொல்லி துன்பத்தை குறித்த ஜெபத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இரண்டாவதாக அந்த யாக்கோபு 5:14 சொல்லுகிறபடி எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவன். எண்ணெய் பூசி ஜெபம் என்பது என்ன என்பதை பார்த்தோம். அதன் பின்பாக ஆண்டவருடைய கிருபையினால் யாக்கோபு 5:15 வசனத்தின்படி விசுவாசமுள்ள ஜெபம் என்று நாம் சீக்கிரமாகவும் அதை சுருக்கமாகவும் பார்த்து முடித்தோம். இப்படியாய் இந்த 7 ஜெபத்திலே 3 ஜெபத்தை இதுவரைக்கும் பார்க்க உதவி செய்திருக்கிறார். துன்பப்பட்டால் ஜெபம், எண்ணெய் பூசி ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம். அந்த வரிசையிலே இன்றைக்கு 4வது ஜெபத்தை குறித்து நாம் வாசிக்கவும் தியானிக்கவும் போகிறோம். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபு 5:16 வாசிக்கிறேன். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீங்கள் ஒருவருக்காக ஒருவர், ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அந்த ஜெபத்தின் தலைப்பானது கர்த்தர் நல்லவர், ஒருவருக்காக ஒருவர் பண்ணுகிற ஜெபம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ கர்த்தர் நல்லவர், ஜெபத்திலே எத்தனையோ விதங்கள் உண்டு. அதிலே ஒரு விதம் தான் இங்கு ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய யாக்கோபை கொண்டு சொல்லி வைத்திருக்கிற ஜெபம். அது ஒருவருக்காக ஒருவர் பண்ணுகிற ஜெபம். இந்த ஃபார்மட், இந்த மெத்தட், இந்த அருமையான பைபிள் டீச்சிங், இந்த போதனை கடந்த காலத்துல நம்முடைய தமிழ்நாட்டு பெந்தேகோஸ்தே சபைகள்ல ஏராளமா இருந்தது. அன்னைக்கெல்லாம் 2 வாலிப பையங்க சர்ச்சுக்குள்ள இருப்பாங்க. ராத்திரில போய் சத்தம் இல்லாம எட்டி பார்த்தாக்கா 2 பேரும் முழங்கால் போட்டு ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சு அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க ஜெபம் பண்ற இடத்துல ஒரு பெரிய பெருச்சாளி ஓடி வந்து அந்த பெருச்சாளி அவங்க காலை கடிச்சா கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு கண்ணை மூடிட்டு மூடின கண்ணை திறக்காம போராடி வாலிப பையங்க காத்திருந்து ஜெபித்த நாட்கள் உண்டு. அதே போல வாலிப பிள்ளைகளும் வயது முதிர்ந்த ஸ்திரீகள், ஒரு வயது முதிர்ந்த குடும்ப பெண்ணு, அப்போ திருமணமாகாத ஒரு இளம் வாலிப பெண்ணு, இவங்க 2 பேரா கூடி ஜெபிக்கிறத பல முறை நான் பார்த்திருக்கிறேன், பல இடத்துல பார்த்திருக்கிறேன். அது ரொம்ப பிரதானமா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டதும் ஆச்சரியப்பட்டது என்னன்னா, இந்த போதகர்கள், மெய்ப்பர்கள் அல்லது ஊழியக்காரர்கள், இவங்களுடைய மனைவிமார்கள்
நான் சொல்லுவது இந்த நாட்கள் ஊழியக்காரோட மனைவிகளை அல்ல. என்னுடைய ரட்சிப்பின் ஆரம்ப காலம், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார் என்னை கர்த்தருக்குள் நடத்தின அந்த காலம், அந்த நாட்களில் நான் கண்டது, நான் பார்த்தது. இந்த ஊழியக்காரருடைய அல்லது போதகருடைய மனைவியும் அவங்க சபையை சார்ந்த யாராவது ஒரு விசுவாசியும் சேர்ந்து சமயம் வாய்க்கும் போதெல்லாம் ஜெபிக்கிறத பார்த்திருக்கிறேன். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, அப்படியே கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. தலையில போட்டுக்கிற முக்காடு இந்த பக்கம் அந்த பக்கம் நகராது. நேர் முழங்கால்ல நின்ன அந்த முழங்கால் ஒரு பக்கமும் திரும்பவும் சாஞ்சி கீழே உட்காராது. அப்புறம் அந்த 2 பேர் பிடிச்சிருக்க கையை அது உறுதியா கடைசி வரைக்கும் பிடிச்சே ஜெபிக்கிற அனுபவமா இருக்கும். இப்படி ஒரு காலத்துல ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற அனுபவம் இருந்தது, ஜெபிக்கிற பழக்கம் இருந்தது. நான் சிறுவனா இருக்கும்போது அந்த ஞானஸ்நானத்துக்கு முன்பு இப்படி ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண விடுவாங்க. நிறைய பைபிளை பத்தி கேட்பாங்க, இல்லாட்டி போய் படிச்சுட்டு வாம்பாங்க. அப்புறம் வந்த பிறகு திரும்ப கேள்வி கேட்பாங்க. அப்புறம் ஞானஸ்நானத்துக்கு முன்னாடியே நீ கடைசி வரைக்கும் உறுதியா இருப்பியா, கிறிஸ்துவ மறுதளிக்க மாட்டியா, சபைக்கு சங்கத்துக்கு சாட்சியா இருப்பியா, நல்ல கெட்ட பேர் எடுக்காம இருப்பியா, நிறைய கேள்வி கேட்பாங்க. அவங்க அரட்டி மிரட்டி கேட்கிற கேள்வியிலேயே இந்த ஞானஸ்நானமும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், என்ன ஆளை விட்டா போதும் சாமி, பரலோகத்துக்கு போனா போய்க்கிறேன், இல்லாட்டி இருந்துக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு அன்னைக்கு ஒரு தூதன் அக்கினி தழல் கொண்ட கொரட்டை கொண்டு வந்து தீர்க்கதரிசியின் வாயை தொட்ட மாதிரி அன்னைக்கு இருந்த ஊழியக்காரர்கள் இப்படிதான் கொரடை வச்சு நாக்க பிடிச்ச மாதிரி கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். இப்படி எல்லாம் பைபிளை பத்தி ஞானஸ்நானத்தை குறித்து எல்லாம் சொல்லி கொடுத்த பின்பு அவங்க இந்த ஞானஸ்நானம் எடுக்க போறவங்களை என்ன பண்ணுவாங்க, ஜெபத்துக்குள்ள நடத்துவாங்க. அவங்க கூட இருந்து ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் 2-3 பேரை வச்சு சேர்ந்து ஜெபிக்க வைப்பாங்க. ஜெபம் பண்ண வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ போய் தனியா 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வாம்பாங்க. நீ எங்கேயும் யார்ட்டையும் பேசக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. இதே சபையில அந்த கார்னருக்கு அந்த மூளைக்கு போயிரு, இல்லாட்டி இந்த ஸ்கிரீனுக்குள்ள போயிரு. 3 மணி நேரம் வெளியே வரக்கூடாது, தனியா உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. இவங்க உள்ள போவாங்க, ஜெபத்துல இருப்பாங்க. எவ்வளவுதான் ஜெபிக்க முடியும்? அவங்களுக்கு பெரிய கிருபை கிடையாது, பெரிய வரம் கிடையாது, ரொம்ப தாளந்து கிடையாது, ரொம்ப நேரம் அந்நிய பாஷை பேச தெரியாது. அப்புறம் எத்தனை குறிப்புகளை சொல்லணும்னு தெரியாது. அப்போ வேற வழி இல்லை, போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களுடைய எஃபெக்ட் நல்லா போடுவாங்க. அவங்க எஃபெக்ட் எல்லாம் அப்படியே எனர்ஜி எல்லாம் அப்படியே ட்ரை ஆயிரும். ட்ரை ஆன உடனே அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ ஜெபமே ஓடாது. ஆனா ஊழியக்காருக்கு பயப்படுவாங்க. வெளியில போனா கேட்பாரு, டேய் என்ன எத்தனை மணிக்கு போனேன், அதுக்குள்ள நான் தான் வாட்சுக்கிட்டு இருக்கல, ஏன் வெளியில வர, போ உள்ள அப்படின்பாரு. இல்லாட்டி ஜெபம் பண்ணி முடிச்சிட்டியா, உன் வாழ்க்கை அவ்வளவுதானா, நீ இன்னும் ஞானஸ்நானத்துக்கு தகுதி இல்லை, லாய்க்கு இல்லைன்றவார். எங்கடா இப்படிலாம் சொல்லிடுவாங்கன்னு சொல்லி ஜெபமே ஓடாட்டியும் கர்த்தர் நல்லவே. ஒரு போலீஸ்கார ஒரு திருடனை விரட்டிட்டு இருக்கும்போது திருட தண்ணிக்குள்ள முங்குனாக்கா ஓசத்துல மூச்சே முட்டுனாலும் போலீஸ்காரன் போகாத வரைக்கும் தண்ணியை விட்டு வெளியே வராது. இது மாதிரி எப்படா பாஸ்டர் வெளியே போவாரு, அவர் அங்கிட்டு என்னைக்கு வீட்டுக்கு சாப்பிட போவாரு, என்னைக்கு போய் பகல்ல படுத்து குரட்ட விடுவாரு, நான் எப்படா ரூமுக்கு வெளியே போவேன்னு சொல்லி இப்ப அந்த உள்ள ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணுவான், தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது, பரிசுத்தப்படுத்தி ஜெபிக்கிறது, எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறது, ஞானஸ்நானத்துக்கு ஜெபிக்கிறத விட்டுட்டு இப்ப அவன் என்ன பண்ணுவான், ஆண்டவரே எங்க பாஸ்டர் ஏஞ்சி உள்ள போட்டாண்டவரே, எங்க பாஸ்டர் சோதர வீட்டுக்குள்ள போட்டாண்டவரே, அவருக்கு நல்ல தூக்கத்தை தாங்காண்டவரே, அவர் போய் நல்லா உறங்கிட்டாண்டவரே. இப்படி மீட்டிங் ஹால்ல உட்கார்ந்து இருக்கிற போதகர் போறதுக்காகவே ஜெபித்த காலங்கள் உண்டு. இப்ப 3 மணி நேரம் எப்படி முட்டி மோதி படுத்து கடந்து பைபிளை படிச்சு ஏதோ சொல்லி ஜெபம் பண்ணி அவன் கதையை தப்பிச்சான் பொழைச்சான் தம்பராமணின்னு சொல்லி வெளியே வருவான். வெளியே வரும்போது பார்த்தா முகமெல்லாம் சிவந்து போயிருக்கும், கண்ணெல்லாம் சொங்கி போயிருக்கும், அப்படியே கை காலெல்லாம் தளர்ந்து போயிருக்கும்.
அவன் அப்பதான் உலகத்தையே வெளியில பாக்குற மாதிரி முத சுவாச காற்ற சுவாசிக்கிற மாதிரி வெளியில வருவான். அப்போ அவன் முகத்தை பார்க்கணும், அவனுக்கு அறியாத ஒரு சந்தோஷம். டேய், நான் ஜெபத்தை முடிச்சிட்டேன் அப்படிம்பா. நான் இவ்வளவு நேரம் ஜெபத்துல இருந்தேன் தெரியுமாம்பா. உடனே அவன் கிண்டல் பண்ணுவான், ஓன் ஜெபம் எனக்கு தெரியாதா, நீ 1/4 மணி நேரம் பண்ணிருப்ப, 3/4 மணி நேரம் தூங்கி இருப்பேன் இன்னொருத்தன் சொல்லுவான். இல்ல 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 ஐயா, சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, ஒருத்தன் அம்மா வந்து எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்து பயந்துகிட்டே சொல்லுவான். இப்படிதான் ஒரு காலத்துல ஒவ்வொருவரா ஜெபிச்சான். ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி இப்படி தனி ஜெபத்துல விட்டுட்டு ஞானஸ்நானத்தை அன்னைக்கு என்னைக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்களோ அன்னைக்கு இந்த ஞானஸ்நானம் எடுக்க போறவங்களை கூப்பிட்டு கூட இன்னொரு நல்ல மெச்சூரிட்டியான பிலிவர், தேறின, அபிஷேகம் பெற்ற, கிருபை பெற்ற, அனுபவம் உள்ள, ரொம்ப காலம் சபைக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு வளர்ந்த விசுவாசியை கூப்பிட்டு அவங்கள்ட்ட இந்த புதுசா ஞானஸ்நானம் எடுக்க போறவனை கொடுத்து சொல்லுவாங்க, நீங்க 2 பேரும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்ட்ட சொல்லுவாரு. அவன் உனக்காக நல்லா ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணும்போது உனக்காக என்னெல்லாம் சொல்லி ஜெபம் பண்றான்னு கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லு, நான் உன்னை கேள்வி கேட்பேன்னு சொல்லி சீனியர்ட்ட சொல்லிடுவாரு. இப்போ சீனியரும் புதுசா ஞானஸ்நானம் எடுக்க வர ஜூனியரும் 2 பேரும் போவாங்க. ஜெபரூமுக்கு போனாக்கா இப்போ அந்த சீனியருக்கு அதுதான் சான்ஸ், ஏன்னா அவன் லீடர்ல. இப்ப லீடரு சோத்ரு அவனை போட்டு வாட்டுவான், இப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, அப்படி ஜெபம் பண்ணும். அந்த சீனியருக்கு அதான் கிடைச்ச சான்ஸ்ன்னு பைபிள்ல இருக்க எல்லா வசனத்தை எடுத்து தேவான மாதிரி பிரசவம் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மனுஷன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி மாதிரி உட்காந்து கேட்டுட்டு இருப்பான், வேற வழியே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு அந்த சீனியர் அங்க சாட்சி சொல்லணும், ரெக்கமெண்ட் பண்ணணும், இந்த தம்பி நல்லா ஜெபம் பண்ணாரு, இந்த பொண்ணு நல்லா ஜெபம் பண்ணா, எனக்காக ஜெபம் பண்ணா, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணா, அப்படி ஆவில் நிரம்பி ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஞானஸ்நானத்துக்கு அங்க உட்கார வச்சு ஜெபம் பண்ணி ஊர்வலமா கூட்டு போகும்போது பாட்டு பாடி, கொட்டடிச்சு, இசைக்கருவி கீபோர்டு வாசிச்சு, டேம்பரின் அடிச்சு, மல்கூஸ் பேங்கூஸ் இருக்கு பேங்கூஸ் வாசிச்சு, அப்புறம் டேம்பரின் அடிச்சு எல்லாம் பண்ணி அப்படி போய் அங்க அப்படி ஆத்தங்கரையில் நின்று காத்து இருந்து ஞானஸ்நானம் எடுத்து அதுக்கப்புறம் வருவான். இந்த ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் என்பது அந்த காலத்துல போதகர்களும் ஊழியக்காரர்களும் விசுவாச மக்களுக்கு இப்படி கூட இருந்து சொல்லி கொடுத்தாங்க. இல்லாட்டி அந்த ஊழியக்காரர்களை நைட்ல உட்காந்துட்டு அவங்களும் கூடி ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிதான் இந்த தமிழ்நாட்டின் ஜெப வல்லமை பெருகுச்சு. அப்படி ஜெபித்த பழம்பெரும் ஜெப வீராங்கனைகள் தான் இன்னைக்கு பல மேடைகள்ல பெரிய ஊழியக்காரர்களா மின்றாங்க. அவங்க சாதாரணமா மின்னல, அவங்களுக்கு ஏதோ 9 வரத்துக்கு பதில் 18 வரம் கிடைச்சிட்டதுனால அவங்க பெரிய ஊழியக்காரர்கள் ஆயிரல. அவங்கள நடத்தின, அவங்கள கர்த்தருக்குள் கொண்டு வந்த அந்த ஆவிக்குரிய தகப்பன்களோ ஆவிக்குரிய தாய்மார்களோ இந்த ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்றதை சொல்லிக் கொடுக்கும். இந்த ஒருவருக்காக ஒருவர் என்பதில் ஜெபம் மட்டும் கிடையாது. அடுத்தது திருவிருந்து. ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ஞானஸ்நானம் எடுத்ததாக்கா திருவிருந்து அன்னைக்கு எல்லா நல்ல பிரசங்கம், சுத்திகரிப்பு கொடுத்து சாட்டை எடுத்து அடிச்ச மாதிரி பிரசங்கம் இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில கால்களை கழுவணும். விரோதி சத்துரு யாரோ திடீர்னு கூப்பிடுவாங்க, நீ அவனை கூப்பிட்டுக்க, அவங்களோட போய் காலை கழுவுமா. சத்துரு வேற வழியே கிடையாது, இவர் இந்த விசுவாசி வந்து அவனை கூப்பிட்டு போகணும். அங்க போயிட்டு அவன் காலை லுங்கிய பேண்ட்டை தூக்கிக்கிட்டு உக்காந்துருப்பான். உக்காந்தா ஒரு கப்பல தண்ணி எடுத்து உக்காந்துருக்கும் காலில் ஊத்தி நல்லா தேய்ச்சி கழுவுனாக்கா அந்த உக்காந்துருக்கும் காலில் புண்ணா இருக்கும். அந்த புண்ணுல தண்ணி பட்டாக்கோ சுருன்னு இழுக்கும். இவன் உடனே ஒரு காலை அப்படியே சொத்துரும் நண்டு கடிச்ச மாதிரி தூக்கிக்குவான். அப்புறம் இன்னொரு காலில் ஊத்துனான், உடனே அதையும் தூக்கிக்குவான். பிரதர் நேரா வைங்கம்மா, நேரா வைனாக்கா ஒரு காலை வைப்பான், ஒரு காலை கழுவத்துக்குள்ள இன்னொரு காலை தூக்குவான். இந்த புதுசா வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு முத சீனியருக்கு கால் கழுவுறான் பாருங்க, அவனுக்கு ஏற்கனவே உடம்பே கழுவுன மாதிரி ஆயிரும். அப்புறம் அதெல்லாம் அந்த புண்ணா இருக்கிறதெல்லாம் சகிக்கணும், அதெல்லாம் தாங்கணும். அப்புறம் துண்டை வச்சு துடைச்சிட்டு அப்புறம் வந்து 2 பேரும் நல்லா கட்டி பிடிச்சி அன்பின் முத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருவிருந்துக்குள்ள போனோம்.
அப்புறம் திருவிருந்து எடுத்துட்டு திரும்பவும் வந்து எல்லாரும் ஒருத்தருக்கு ஒரு 50 பேரையாவது கட்டி பிடிச்சு அன்பி முத்தம் கொடுக்கணும். இப்படி ஒரு காலத்துல ஒருவருக்கு ஒருவர் என்பது ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் ஆதி முற்பிதாக்கள், தேறின போதகர்கள், நல்ல தகப்பன் தாய்மார்கள் ஜனங்களுக்கு, வாலிபர்களுக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்து அதை செய்ய வச்சாங்க. அவங்களும் முன்னாடி இருந்து அதை செஞ்சாங்க. அதனால ஜனங்கள் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அந்த பாதையில வந்தாங்க. இப்ப இந்த ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற ஜெபமும் கிடையாது. ஒருத்தருடைய கால்களை கழுவுகிற பழக்கமும் கிடையாது. ஒருவரோடு ஒருவர் கட்டிப்பிடிச்சு அன்பின் முத்தம் கொடுக்கிற அனுபவமும் கிடையாது. ஒருத்தர் கையை பிடிச்சு ஒருத்தர் நல்ல குலுக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்லா இருக்கீங்களா கேட்கிற அந்த பழக்கமும் கிடையாது. இப்ப தொட்டா தீட்டு, தொடாட்டி பாவம் இப்படின்ற மாதிரி சபைக்குள்ளேயே ஜாதி வந்துச்சு. இவன் பரஜாதி, அவன் நாடாரு, இவன் தேவரு, அவன் தெலுங்கரு, இவன் கொத்தனாரு, அவன் சூத்திரம் இப்படின்னு சொல்லி விதவிதமான ஜாதி வந்துச்சு. வாயால சொல்றது கிடையாது. ஆனா அப்படியே கழுவுற மீன்லயே நழுவுற மீனா நழுவி 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 அங்கிட்டு போயிருது. அங்கிட்டு போயிட்டு நான் சிவப்பு தோல், என்னைய மாதிரி சிவப்பு தோல் எங்க இருக்குன்னு சிவப்பு தோலை தேடி போகுது. கடைசி அந்தரத்தை நிக்கிறது யாருனாக்கா அண்டங்காக்கா மாதிரி இருக்கிற கருப்பு தோல் தனியா நின்றுட்டு இருக்கும். இந்த கருப்பு தோல் பார்க்கும், அவங்க வரமாட்டாங்க, இவங்க வரமாட்டாங்க. என்னைய மாதிரி ஒரு அண்டங்காக்கா இருக்குதா, ஒரு கருப்பு தோல் இருக்கான்னு பார்த்துட்டு நேரா அங்க போவாங்க. வேற வழி இல்லாம அங்க இருக்க ஒரு பிரதரை கூப்பிட்டு கை கொடுப்பாங்க. அந்த நிலைமையை பார்த்தாலே ரொம்ப பரிதாபமா இருக்கும். இதெல்லாம் எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும் கேட்காதீங்க. ஒரு காலத்துல நானும் சபையில இருந்தவன், மேடையில இருந்துட்டு இதெல்லாம் பார்த்தவன். கத்த நல்லவன். அப்புறம் கடைசியா இப்ப அந்த கை கொடுக்கிற பழக்கமும் போயிடுச்சு, கால் கழுவுற பழக்கமும் போயிடுச்சு, கட்டி பிடிக்கிற பழக்கமும் போயிடுச்சு, அன்பின் முத்தத்தின் பழக்கமும் போயிடுச்சு. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ரெண்டு கை கூப்பி ஸ்தோத்திரம் சொன்னாங்க. இன்னைக்கு கை கூப்பி ஸ்தோத்திரம் சொன்னாலே அது ஒரு அசிங்கமா போயிடுச்சு. இல்லாட்டி என்ன சொல்றாங்க, அரசியல்வாதி அப்படிதான் பண்றான், நம்ம அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய ஸ்தோத்திரங்கள் ஒருவரை பார்க்கும்போது எப்படி வருதுன்னா போலீஸ்காரன் மாதிரி சலிட் அடிக்கிறாங்க. யாருடைய புத்தி நமக்கு வந்தாலும் போலீஸ்காருடைய புத்தி வந்துடக்கூடாது. கர்த்தர் நல்லவன், போலீஸ்கார் மாதிரி சல்ட் அடிக்கிற, ஒத்த கையை தூக்கிட்டு நெத்தியில வச்சுக்கிட்டு ராணுவத்தை வேலை செய்யற மாதிரி, காவல் நிலையத்தை வேலை செய்யற மாதிரி சல்ட் அடிக்கிறோம். சொல்றோம். இன்னைக்கு பழக்கம் அப்படி ஆயிடுச்சு. இந்த ஒருவருக்கு ஒருவர் அவ சொல்றோம், விரலோடு விரல் தொடுதல், கன்னத்தோடு கன்னம் தொடுதல், மார்போடு மார்பு தொடுதல், ஒருவர் காலை ஒருவர் தொட்டு கழுவுதல், ஒருவருக்காக ஒருவர் கை குலுக்குதல், சோத்திரம், ஒருவருக்காக ஒருவர் அன்பு பாராட்டுதல், இது எல்லாமே இன்னைக்கு அப்படியே சோத்திரம் கழுவப்பட்டு போயிடுச்சு. ஆனா நான் ரொம்ப பாரத்தோடு சொல்றேன், இந்த உபதேசங்களும் இந்த நடைமுறைகளும் இந்த சத்தியங்களும் மீண்டும் நம்முடைய சபைகள்ல வரணும். அப்பதான் மாறுபாடு ஒழியும், அப்பதான் ஏற்றத்தாழ்வு அகலும், அப்பதான் வித்தியாச வேற்றுமைகள் இல்லாம போகும். இருதயத்துல அவங்க என்ன மொழி, எந்த ஊரு, திருநெல்வேலியா அப்ப நாடா, நீ உசிலம்பட்டியா அப்ப தேவா, இப்படி இருதயத்துல இருக்கும். ஆனா வெளியில பார்த்தா ஹலோ பிரதர். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற அனுபவம் எல்லாம் மாறணும்னா ஆதிகால பரிசுத்தவான்களும் பரிசுத்த வேதகமும் கற்றுக் கொடுத்ததான இந்த நல்ல பழக்க வழக்கங்கள் மீண்டும் நம்ம சபைகள்ல, நம்முடைய கூட்டங்கள்ல, அது சபையில மட்டும் கிடையாது, கிறிஸ்தவ கூட்டங்கள் எல்லாத்துலயும் இது வரணும். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த ஒருவருக்கு ஒருவர் என்கிற வார்த்தையிலேயே இவ்வளவு நேரம் இவ்வளவு விளக்கம் இருக்கிறது, இவ்வளவு வெளிப்பாடு இருக்கிறது, இவ்வளவு நடைமுறை அனுபவங்கள் இருக்கிறது என்று சொல்ல முடியாது, இருந்தது.
ஒருவருக்கொருவர் என்கிற இந்த ஒரு வார்த்தையிலேயே இவ்வளவு மறைந்து போன சத்தியங்கள் இருக்குது, மறக்கப்பட்ட சத்தியங்கள் இருக்கிறது, கை கழுவப்பட்ட வெளிப்பாடுகள் இருக்குது. இந்த ஒருவருக்கொருவர் என்கிற வார்த்தையில இவ்வளவு இருக்குன்னாக்கா, இப்ப அந்த 16ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்க குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இப்போ இங்க ரொம்ப கடினமான ஒரு உபதேசத்தை அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லுகிறார். அவர் சொல்ற கடினமான ஒரு உபதேசம் என்னன்னாக்கா, ஒருவருக்கு, அதாவது உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு. இந்த பகுதியை எத்தனை பேர் வாசிச்சாங்கன்னு தெரியல, வாசிச்சாலும் அது நேரடியா கரெக்டா எத்தனை பேர் கவனமா அதை ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரியல. ஒருத்தருடைய குற்றத்தை இன்னொருத்தர் சொல்லி 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிடணுமா. ஆனா இன்னைக்கு இந்த யாக்கோபு 5:16 இருக்கிற அவரவர்கள் குற்றத்தை இன்னொரு இடத்துல அறிக்கையிடுகிற இந்த உபதேசத்தை தூக்கி ஒரு மூலையில மூடி வச்சுட்டு இன்னைக்கு எல்லாரும் செய்கிற ஒரு மொட்டை வார்த்தை, மொட்டை வசனம் என்ன பயன்படுத்துறாங்கன்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன இறக்கம் வரும். அறிக்கை செய்யணும், அங்கேயும் இருக்கு, உண்மைதான். நீ பாட்டுக்கு சுகத்தை பார்த்து அறிக்கை செய்ய முடியுமா? சூத்திரம் இல்லாட்டி கண்ணை மூடிட்டு வானத்தை பார்த்து அறிக்கை செய்ய முடியுமா? இல்லையே. அப்ப யார்கிட்ட அறிக்கை செய்யணும்? இதுக்குன்னு ஒரு பிஷப்ட போலாமா? இல்லாட்டி இதுக்கு ரோமன் கேத்தலிக் ஆர்சி ஃபாதர்ஸ் போலாமா? இல்லையே. இல்லாட்டி நம்ம சபை பாஸ்டர் தான் சொல்லுவேன் போய் பாஸ்டர்கிட்டே பாஸ்டர் மட்டும் சொல்ல முடியுமா? இல்லையே. யார்கிட்ட அறிக்கையிடணும்னா, உங்க இருதயம் குற்றமற்ற மனசாட்சியா இருந்தது, உங்கள்கிட்ட குற்றம் இருக்கு, ஆனா அது அருவருப்புக்கு அப்பாற்பட்டதா இருக்குது. உங்கள்கிட்ட குற்றம் இருக்குது, ஆனா அது யார்ட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு கிடையாது, சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்குன்னா, நீங்க தைரியமா என்ன செய்யணும்? உங்களோட ஆவிக்குரிய சிநேகிதர்கள் யார்? உங்களுடைய ஆவிக்குரிய நண்பர்கள், சிநேகிதிகள், நண்பிகள் யார்? அவங்கள்ட்ட போய் அவங்கள கூப்பிட்டு தனியா உட்காந்து, பைபிள்ல வசனம் இப்படி இருக்குது, யாக்கோபு 5:16 வசனத்துல உங்க குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுங்கள் இருக்குது. நான் எல்லாத்தையும் இதை சொல்ல முடியாது, நீ தான் என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டவ, என்னை பத்தி நல்லா தெரிஞ்சவன் நீ தான், இங்க வா, நான் சில காரியத்தை உன்கிட்ட சொல்றேன், நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா நீ பைபிள்ல மீற, ஆனா நான் சொல்றதை கேட்டுட்டு நீ எனக்காக ஜெபம் பண்ணணும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தைரியமா உட்காந்து உங்க குற்றங்களை, உங்க பாவங்களை, அது தவறுகளை தைரியமா வெளிப்படையா சொல்லி அது அறிக்கையிடும். அறிக்கையிட்டு அந்த ஆப்போசிட் பர்சனை உங்களுக்காக ஜெபம் பண்ண வைக்கணும். இப்படி செய்வது தான் அந்த ஜெபத்துடைய வல்லமை. இங்கு 3 காரியம் சொல்லப்படுது. 1, ஒருவருக்காக ஒருவர் அறிக்கையிடுங்கள். 2வது தான் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. 3வது தான் வேண்டுதல் பண்ணுங்க. இதுல ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லும் போது நீ ஜெபிக்கிறதுக்கு முன்பே ஒருவருக்காக சொல்கிறோம், ஒருவர் குற்றத்தை இன்னொருத்தட்ட அறிக்கையிடணும். இப்போ உங்களுடைய இருக்கிற இடத்துல உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, உங்க மனசாட்சி தொட்டு நீங்க சொல்லுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற குற்றத்தை எல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்றதுக்கு நீங்க ரெடியா? எதுவுமே மறைக்காம, எதுவுமே ஒழிக்காம, எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா? அப்படி இருந்தா நீங்க யாருனாக்கா, நீங்க தான் நீதிமான். ஏன்னா அதே வசனம் சொல்லுது, நீதிமான் செய்யும் வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. நீதிமானா இருக்கணும் அப்படி விரும்புறவங்களும், நீதிமானா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் ஒளிவு மறைவு அற்றவர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்துட்ட கேட்டாங்க பாருங்க,
இயேசுவே கேட்டார், நீங்க யாரை தேடுகிறீர்கள்? நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். உடனே அவர் சொல்றார், நான் தான் இயேசு, என்னை கைது பண்ணுங்க. வெளிப்படையா சொன்னார். கர்த்தர் நல்லவர். ஆனா இன்னைக்கு இந்த ஒருவருக்காக ஒருவர் அறிக்கையிடுகிற அந்த பழக்கம் இல்லை. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற சபை, இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய உலகம், இன்னைக்கு இருக்கிற கூட்டங்கள்ல ஒருவருடைய குற்றத்தை ஒருவர் இன்னொருத்தர் சொன்னாங்கன்னா அதுல பெரும்பாலானவர்கள் அந்த எதிராளியின் குற்றத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்த ஆயத்தமா இருக்காங்க. இல்லைன்னாக்கா, ஓ நான் இவ்வளவு யோக்கியன், இவ்வளவு நல்லவ, ஐயோ ட்ரெஸ்ஸும் நடையும் உடையும் பார்த்தா அவதான் சியோன் குமாரத்தி, இவன் சியோனின் நாயகன் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என்னை நம்பி இவ்வளவு சொல்றான், இப்பதான் தெரியுது உள்ள ஒன்னா நம்பர் கள்ள பயலா இருந்திருக்கான்னு சொல்லி அறிக்கையை கேட்டவன் அவனை கண்டு நடுங்க ஆரம்பிக்கிறான். ஆனா இது தேவனுடைய உபதேசம், வேதத்தின் சத்தியம், பரிசுத்தவான்களுடைய அடிச்சுவடு, கர்த்தர் கற்றுக் கொடுத்தது. அவன் நம்ம நம்பி சொல்லி இருக்கிறான், நம்ம யார்ட்டையும் சொல்லக்கூடாது, இது யாருக்கு வெளிப்படுத்த கூடாது என்கிற அந்த புத்தி, அந்த தெய்வீக ஞானம் இன்னைக்கு நிறைய பேர்ட்ட இல்லை. அதனாலதான் நாம் ஒருவருடைய குற்றத்தை ஒருவர்கிட்ட அறிக்கை செய்ய முடியல. வேற ஒண்ணுமே வேண்டாங்க. நான் சிம்பிள் மெத்தட் சொல்றேன். ஒருவருடைய குற்றத்தை ஒருவருக்கு அறிக்கையிடுது. நீங்க யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். மனைவியா இருக்கிறவ உங்க புருஷன்கிட்ட தனியா வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சு, உங்களுக்கு தெரிந்தது, நடந்தது, நடந்து கொண்டு இருப்பது, வெளிப்படையானது, மறைவானது எல்லாத்தையும் அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். எதையும் மறைக்காம சொல்லிருங்க பார்ப்போம். அப்படி சொல்லக்கூடிய ஸ்திரீகள் இன்றைக்கு ஒருவரும் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அதே போலதான் சகோதரர்களுக்கும் ஊழியக்காரர்கள். நீங்க வேற யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வேண்டாம், அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் சொல்ல வேண்டாம், நல்ல வெல்டூட் ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ், நல்ல பணக்கார ஊழியக்காற்ற சொல்ல வேண்டாம். இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப அபிஷேகம் பெற்ற ஊழியர் அங்கேயும் சொல்ல வேண்டாம். பிரதர், நீங்க உங்க மனைவியை உட்கார வச்சு, என்னுடைய பிஃபோர் லைஃப் இது, என்னுடைய கரண்ட் லைஃப் இது, இனி வர்ற நாட்கள்ல ஆஃப்டர் லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னு சொல்லி A to Z எல்லாத்தையும் சொல்ல முடியுமா பிரதர்? சொல்லுவதற்கு தைரியம் இருக்குதா பிரதர்? எல்லாத்தையும் அறிக்கையிட முடியுமா? கர்த்தர் நல்லவே. அப்படியே ஒருவேளை கர்த்தர் சொன்னார் நீங்க அறிக்கையிட்டுட்டாலும் அன்னைக்கு ராத்திரி தான் உங்களுக்கு முழு இரவு ஜெபம். ஏன்னா உங்க அறிக்கையை கேட்டவங்க நல்லா தூங்கிடுவாங்க. அப்பா இவ்வளோ காரியத்தை சொன்னாப்பா அப்படின்ட்டு கேட்டு அந்த திருப்தியில இருதை நிறைஞ்சு தூங்கிடுவான். ஆனா உங்களுக்கு தூக்கம் வராது. நான் தெரியாம சொல்லிட்டேனே, ஐயோ அதை சொல்லிட்டேனே, இதை அறிவிச்சுட்டேனே, நாளைக்கு என்ன பண்ண போறாங்களோ, எங்கேயாவது சொல்லிடுவாளோ, நாளைக்கு அது இப்ப செய்தி வெளியே வந்துருமோ, இப்படி ஆயிருமோ சொல்லி அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா முழு ஜெபம். எப்படி முழு ஜெபம்? தனித்தால் முழு ஜெபம். தனியா கொட்ட முழிச்சுக்கிட்டு, ஐயோ தெரியாம செஞ்சுட்டு புலம்பிக்கிட்டு, தூக்கமும் வராம, கர்த்தர் நல்லவே சோத்திரம் நிம்மதியா இருக்கவும் முடியாம இருதல கொள்ளிவாய் சர்ப்பமா முழிக்கக்கூடிய அனுபவம் தான் இன்னைக்கு நிறைய பேர்ட்ட இருக்குது. அப்போ ஒருவருக்கு சோத்திரம் ஒருவர் செய்த குற்றத்தை இன்னொரு இடத்தில் அறிக்கையிடணும். அதான் வேதத்தின் முறைமை. வேதத்துல யார் அப்படி தங்கள் குற்றத்தை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டார்கள் அப்படின்னாக்கா, அந்த யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல அந்த சமாரிய ஸ்திரீ இயேசு கிட்ட எல்லாத்தையும் ஒத்துக்கிறான். இயேசு தீர்க்கதரிசனம் சொன்னது உண்மைதான். உனக்கு 5 புருஷன், இப்ப இருக்குது 6வது புருஷன், அதெல்லாம் சொன்னது உண்மை. ஆனா அவ ஒண்ணு சொல்றா பாருங்க, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு தெரிவித்தாருன்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்தது உண்மைதான், இப்ப அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறது உண்மைதான், இனி 7வது புருஷனும் கிடைப்பானான்னு தெரியலன்னு சொல்லி எல்லாத்தையும் அறிக்கையிட. இந்த ஒரு துணிச்சல், இந்த ஒரு தைரியம், இந்த ஒரு பக்குவம்
அன்னைக்கு அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட இருந்துச்சு. ஓ கர்த்தர் நல்லவன். ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு சுகமாக்குகிறார். அப்போ அவன் சுகமாகும் போது அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்களை அறிக்கையிடு. அப்போ அங்கேயும் கர்த்தர் நல்லவன். அந்த பாவங்கள் அறிக்கையிடப்படணும், இல்லாட்டி அது மன்னிக்கப்படணும். அப்போதான் அவன் சுகமாவா எழுந்திருப்பான். அப்போ ஒருவருடைய குற்றத்தை ஒருவர் அறிக்கையிட்டு, இப்போ இந்த ஒரு கர்த்தர் நல்லவை. இப்படி ஏன் இத கர்த்தர் இந்த அனுபவத்தை கொண்டு வந்தார் தெரியுமா? இந்த ஒரு ஃபார்மேட், இந்த ஒரு மெத்தட், இந்த ஒரு டாக்டரின்ஸ், இப்படிப்பட்ட ஒரு வே ஆஃப் ரூட் ஏன் கர்த்தர் கொண்டு வந்தார்னா, இப்படி ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய குற்றங்களை அறிக்கையிட ஆரம்பித்து விட்டால் தனக்கு தானே குற்றங்கள் வாழ்க்கையிலே தானாகவே குறைய ஆரம்பித்து விடும். ஓ கர்த்தர் நல்லவை. வாழ்க்கையிலே பாவங்கள் தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும். அக்கிரமத்தின் கரைகள் இல்லாமல் போயிடும். மீறுதலின் துணிகரங்கள் மறைந்து போயிடும். ஓ சத்துரு உள்ள நுழையக்கூடிய அளவுக்கு காரணமாயிருக்கிற எல்லா அருவருப்புகளும் தானாகவே சுத்திரம் இல்லாம போயிடும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமாயிருவாங்க, ஒருவரோடு ஒருவர் சிநேகிதர் ஆயிடுவாங்க, ஒருவருக்காக ஒருவர் பரிந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க, கடைசியா ஒருத்தருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணவும் ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இந்த முறைமையை கர்த்தர் கொண்டு வந்தார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்போ இந்த அப்போஸ்தலனை மன்னிக்கணும். யாக்கோபு 5:16 சொல்லுது, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு. அப்ப குற்றத்தை அறிக்கையிடணும் அப்படின்னாக்கா, ஓ சோத்திரம், ஒருத்தர் கூப்பிட்டு என் வாழ்க்கைக்கு மறைஞ்சிருக்க பாவம், நான் சின்ன வயசுல செய்தது, இப்ப செய்தது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனா நான் சொல்றேன், எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லு, கர்த்தர் கிருபை செய்வாரு. நான் சொன்னதும் சொல்லாது கேட்டுக்க, நீ என்னை மன்னிப்பாயாக. இப்படி கட 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 கடன்னு சொல்லிட்டு போவது அறிக்கை கிடையாது. இந்த யாக்கோபு 5:16 படி ஒரு குற்றத்தை இன்னொருடத்தில் அறிக்கையிடணும்னா முதலாவது எந்த குற்றத்தை அறிக்கையிட வேண்டும்? லேவியராகமத்தின் புஸ்தகம் 25 14 லேவியராகமம் 25:14 எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவே, நான் வாசிக்கிறேன். ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. எதை அறிக்கை செய்யணுமா? ஒருவர் யாருக்காவது நீங்க அநியாயம் செஞ்சிருந்தா, வாங்க வேண்டிய பொருளை வாங்கிட்டு அதுக்கு பணம் கொடுக்காம இருந்தா, இல்லாட்டி பணத்தை வாங்கிட்டு பொருளை கொடுக்காம இருந்தா, இதெல்லாம் அநியாயம். அப்ப எதை அறிக்கையிடணும்னா, இந்த லேவியராகமம் 25:14 படி நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற அநியாயத்தை அறிக்கையிடணும். அந்த ஃப்ரெண்டா இருக்கலாம், அந்த பாஸ்டரா இருக்கலாம், அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கலாம், அந்த சிஸ்டரா இருக்கலாம், அந்த பாஸ்டமாவா இருக்கலாம். உங்களை கர்த்தருக்குள் நடத்துறது யாரோ அவங்கள்ட்ட அறிக்கையிடும் போது நீங்க செய்த, மற்றவர்களுக்கு செய்த எல்லா அநியாயத்தையும், அதாவது ஓ கர்த்தர் நல்லவன், மற்றவர்களை ஏமாற்றின, வஞ்சித்த, அதையெல்லாம் அறிக்கையிடும். அதுக்கு பேர் தான் குற்றத்தை அறிக்கையிடுதல். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன். அப்ப அறிக்கையிடுதல் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில இருந்தே மற்றும் இருக்கிறதான அநியாயங்களை அறிக்கையிடும். இரண்டாவதாக எதை அறிக்கையிட வேண்டும்? அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 7 26 அப்போஸ்தல 7:26. மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான்.
இந்த நாம் இரண்டாவதாக அறிக்கையிட வேண்டியது எது? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, சண்டை பண்ணி கொள்ளுதல். யார்கிட்ட சண்டை போட்டீங்க? எந்த காரியத்துக்காக சண்டை போட்டீங்க? அது புருஷங்கிட்ட போட்ட சண்டையா இருந்தாலும் சரி, மனைவி கிட்ட போட்ட உரிமை சண்டையா இருந்தாலும் சரி, இல்ல சொத்துக்காக, சுகத்துக்காக, அல்ல வேற எதுக்காகவோ நீங்க சண்டை போட்டாலும் சரி, அதையும் அறிக்கை செய்யணும். இந்த ஆவிகள்லயே ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவி என்னன்னா சண்டைக்கார ஆவி. இந்த சண்டைக்கார ஆவி என்ன செய்யும் தெரியுமா? எப்படிப்பட்ட ஜெப வீரனையும் சாதாரண வீரனா மாத்திடும். என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம், நானே வெட்கப்பட்ட ஒரு அனுபவம். நான் வெட்கப்பட்ட அனுபவம்னா அது எவ்வளவு சீரியஸா இருந்திருக்கும் பாருங்க. ஒரு நாள் பழைய வருட புது வருட கூட்டங்கள், அதாவது வருட கடைசியில டிசம்பர் மாசம் அந்த 29, 30, 31, 1ஆம் தேதி. அப்போ கர்த்தர் நல்லவன், தொடர்ந்து கன்வென்ஷன் கூட்டாங்க எல்லாத்தையும் நடத்திட்டு 1ஆம் தேதி காலையில வாக்குத்தத்த கூட்டமும் முத வருடத்தின் செய்தி நான் தான். வருஷ கடைசி செய்தியும் நான் கொடுத்துட்டு இருந்திருக்கேன். 1ஆம் தேதி செய்தி சொல்லி நிறைய ப்ராபசி, அந்த சபையை குறித்து ப்ராபசி, அப்புறம் அந்த வருஷத்தை குறித்து ப்ராபசி, அங்க வந்த ஜனங்களை குறித்த ப்ராபசி, நிறைய ப்ராபசி எல்லாம் சொல்லி எல்லாரையும் ஜெபத்துல நடத்தி ஆவிக்குள்ளாக்கி நல்ல அந்நிய பாஷை பேச வச்சு, அப்புறம் அந்த இந்திய தேசத்தை குறித்து, தமிழ்நாட்டை குறித்து நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லி அது ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஒரு பயங்கரமான சுத்திரம் அசைவு ஜனவரி மாசம் 1ஆம் தேதி அதிகாலையில எல்லாம் முடிஞ்சது. எல்லாம் முடிச்சிட்டு கர்த்தர் நல்லவன், நான், என்னுடைய மூத்த மகன், அப்புறம் இன்னொரு 2 பேர் நினைக்கிறேன். அப்ப நாங்க உடனே அன்னைக்கு காலையில எல்லாம் ஹோட்டல்ல காலி பண்ணிட்டு நாங்க சீக்கிரமே வீட்டுக்கு போயிடும், அங்க போய் ரெஸ்ட் எடுத்து ஹோட்டல்ல வெக்கேட் பண்ணிட்டு நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா திருவள்ளூர் பஸ். அங்கே சோத்துரு நாங்க 3-4 பேர் போறோம். கரெக்டா சீட் இருந்துச்சு, மாறி மாறி அடுத்த சீட்ல உட்காந்தாச்சு. எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, நான் என் கூட யார் வந்தாலும் அவங்கள ரொம்ப கேர் பண்றது எனக்கு எப்பயுமே அது ஒரு பழக்கம். நம்ம ஊழியத்துல கூட்டங்கள் வச்சாலுமே நீங்க பார்த்திருப்பீங்க, கூட்டம் முடிஞ்ச உடனே போயிட மாட்டேன். கூட்டம் முடிஞ்ச உடனே ஜனங்க சாப்பிடுற அந்த பந்தி ஹாலுக்கு நான் போயிடுவேன். சாப்பிடுற ஒவ்வொரு இலையும் பார்ப்பேன், ஒவ்வொருத்தரும் என்ன வேணும்னு கேட்பேன், நானே கொஞ்சம் பரிமாறுவேன். அப்புறம் ஒவ்வொருத்தரையும் கை குலுக்கி சிரிச்சு பேசி அவங்கள சந்தோஷப்படுத்துவேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேண்டிய ஆட்டோவோ காரோ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அவங்கவுங்களுக்கு ஆட்களையே படுத்து கொடுத்து பஸ் ஸ்டாண்டுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பண்ணி, சில இடத்துல அந்த பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் நானே போய் இறக்கி விட்டு வருவேன். இது என்னுடைய பழக்கம். அந்த மாதிரி அப்போ புது வருஷத்துல கூட்டத்தை முடிச்சு நாங்க வந்துட்டோம். 4 பேரு, முன்னாடி 2 பேர் உட்காந்துட்டாங்க, அடுத்த 2 பேரு. இவங்க எல்லாம் உட்காந்தோட நான் போய் ஒரு வாட்ச் பண்றேன். எல்லாம் என் கூட வந்து 3 பேர் உட்காந்தா சொன்னேன். பார்த்துட்டு திரும்பி வர்றேன், வந்தா என் சீட்ல வேற ஆள் உட்காந்தாச்சு. அப்பதான் ஏறணும். நான் உட்காந்துட்டு என் பேக்கை வச்சுட்டு தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். 3 பேரை பார்த்து அவங்கள உட்காந்துட்டாங்க. திரும்ப சந்தோஷப்பட்டு இந்த உட்கார வர்றேன், வேற ஆள் உட்காந்தாச்சு. அப்போ நான் சொல்றேன், சார் இது நான் உட்காந்து சீட்டு நான் ஏற்கனவே பேக்ல வச்சிருக்கேன். இல்ல 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 அது பேக் தான் இருந்துச்சு, நான் வந்து உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரத்துல என்ன சொன்னா, அவன் கேட்கவே இல்லை. அவன் கேட்கலன்னு சொன்ன உடனே நீ நம்ப மாட்டீங்க, அந்த 1ஆம் தேதி அதிகாலையில ஒரு 4:30 மணி 5 மணி இருக்கும். அந்த நேரத்துல அந்த பஸ்ஸுக்குள்ள எனக்கு வந்துச்சு பாருங்க ஒரு ஆவி. பழைய ஏற்பாட்டு கால சிம்சோனுக்கு கூட அவ்வளவு பலம் நிறைஞ்ச ஒரு ஆவி வந்திருக்காது. அவன் கூட 2 நிலக்கால்களை தான் பேத்துக்கிட்டு போனான். என்னைய விட்டு அந்த பஸ்ஸே 2 பிளந்து எடுத்திருப்பேன். அப்படி ஒரு ஆக்ரோஷம், அப்படி ஒரு பயங்கர கோபம், அப்படி ஒரு பயங்கரமான சத்தம், எல்லாத்தையும் பார்க்கிறாங்க. அப்புறம் சில நிமிடங்கள் கடந்து அப்புறம் மூத்த மகன் வந்து டாடி கொஞ்சம் சைலண்ட் அப்படின்னு சொன்ன அப்புறம் அப்படியே கூலானு. அப்புறம் மனுஷன் அவன் எந்திரிக்கல, நானும் பார்த்தேன், விட்டாச்சு. கொஞ்ச நேரம் கழிந்தது, நான் தனியா உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த அப்படியே பேருந்து போயிட்டு இருக்குது.
அப்போ என்னுடைய ஆவியில எனக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம். எனக்கு நல்லா தெரியுது, வந்த வருஷ கடைசிக்காக எத்தனையோ நாட்கள் உபவாசம் இருந்தேன். அப்புறம் ராத்திரிலாம் காத்திருந்து விடிய விடிய ஜெபம் பண்ணி 1ஆம் தேதி கூட்டத்தை நடத்தி, அந்த 1ஆம் தேதி கூட்டத்துல அவ்வளவு பேருக்கு அப்படியெல்லாம் ப்ராபசி பண்ணிட்டு ரொம்ப அனாயிண்டிங்கோட, ரொம்ப பிரசன்ஸோட, காட்ஸ் கிரேஸோட, அந்த காட்ஸ் வேர்டு, அந்த கர்த்தருடைய வார்த்தையோட தான் வந்தேன். ஆனா அப்படி வர்ற இடத்துலதான் திடீர்னு பாருங்க இப்படி ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் நான் வீடு வந்து இறங்குற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை. வீட்டுக்கு வந்த பின்பு மீண்டும் நான் ஒரு நேரம் உபவாசம் போட்டு ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணி, இனி நான் வந்து இப்படி கோவப்பட மாட்டேன், இனி நான் இப்படி சண்டை போட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு பதில் எதிர்பார்த்தேன். நம்ம ஆண்டவர் பாத்தீங்கன்னா, நான் உடா கண்டேன்னா அவர் கொடா கண்டேன். இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேன், இவ்வளவு ஜெபிக்கிறேன், இவ்வளவு அறிக்கைகிறேன், ஒரு பதில் கிடையாது. சோத்திரம் அப்படியே அங்க மௌனசுவாமி மாதிரி மௌனமா இருக்கார். எனக்கு என்னன்னா ஜெபத்தை முடிக்கிறது விருப்பம் இல்லை. எப்படியாவது ஆண்டவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஆன்சர் வேணும். மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும். சோத்திரம் இனி உன் பாவங்கள் நினைக்கப்படாதுன்னு சொல்லணும். நீ என் குமாரன் என்று சொல்லி ஏதோ ஒண்ணு வரணும். அப்போ எனக்கு இந்த ரிப்ளை வரவே இல்லை. ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கிறேன், சோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்புறம் எனக்கு இருதயம் உடைஞ்சி ஆண்டு சொல்லிட்டேன், அப்படி பெரிய பாவத்தை என்ன பண்ணாடு, ஒரு சின்ன சண்டை. ஆனா அதையும் நான் உணர்ந்து வந்து நான் தான் இப்போ உபவாசம் இருந்து வாலண்டியரா அறிக்கையிடுறேன். ஆனா உம்மிடத்துக்கு ஒரு பதில் வரலைன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறும் போதுதான் ரொம்ப தெளிவான வசனங்களை கத்தர் கொடுத்து, சமாதானத்தின் பிரபு அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்து, அந்த சமாதானத்தின் பிரபு அப்படின்னு ஒரு வார்த்தை, அந்த ஒரு ஒன்லைன் வேர்டு, ஒரு வரி வார்த்தை எனக்கு வந்தது பாருங்க. அப்பதான் அப்படியே எனக்கு சமாதானமாச்சு, ஆவி தளர்ந்தது, அந்த கொந்தளிப்பு மாறினது, கண்ணீர் நின்றது, துக்கம் விலகினது. நான் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணேன், கர்த்தர் என்னோடு உடன்படிக்கை பண்ணினார், நானும் கர்த்தர் சிநேகிதர்கள் ஆனோம், தேவனோடு கூட ஒரு பிள்ளையாய் மாறினேன். மீண்டும் இன்னைக்கு வரைக்கும் அந்த தேவனுக்கு பண்ணின தீர்மானத்துல உறுதியாயிருக்க உதவி செய்யும். இதுதான் ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிடுது. இப்ப நீங்க கேட்கலாம், ஒருவருக்கு ஒருவர் அறிக்கைன்னாக்கா பஸ்ல சண்டை போட்டீங்களா அவன்கிட்ட தானே போய் அறிக்கையிலான்னாக்கா அந்த மனுஷன் யாருன்னே தெரியாது, அவன் புறஜாதி மனுஷன், அவன் எங்கேயோ போயிட்டான். அப்ப நான் சொல்ற இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறதுதான் மிகப்பெரிய போகும். அப்ப எனக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? என் ஆண்டவர். நேரம் அவர்கிட்டே போனேன், ஒரு நேரம் உபவாசம் போட்டேன், புது வருஷம் அதுமா சாப்பிடாம கிடந்தேன், அறிக்கையிட்டேன், நல்ல அழுதேன், நிறைய வசனங்களை சொல்ல, நல்ல ஜெபம் பண்ணேன். ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் வர்ற வரைக்கும் பொறுமையா சமூகத்தை விட்டு எழுந்திருக்காம காத்திருந்தேன். அந்த பொறுமையை பார்த்தவர் சமாதானத்தின் பிரபு என்கிற ஒரு நாம சங்கீர்த்தனத்தை கொடுத்தார். அந்த வார்த்தை கிடைச்ச உடனே ஒரு தேவ சமாதானம் என்னை நிரப்பினது. இப்போ எனக்கு என்னன்னா நான் அழகா ஒப்புரவாயிட்டேன். இதுதான் அறிக்கையிடுதல். இப்போ நல்லா கவனிங்க, இன்னைக்கு இருக்கிற விசுவாச ஜனங்கள்ட்ட இந்த மாதிரி ஒருவரோடு ஒருவர் அறிக்கையிட்டு ஜெபிக்கிற அனுபவம் இருக்குதா? நீங்க நான் ஏற்கனவே சொன்னேன், உங்க ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லுங்க, அப்புறம் சொல்லி கொடுத்தேன் வேற யார்ட்டையும் உங்க பொண்டாட்டிகிட்ட சொல்லுங்க, அப்புறம் புருஷன்கிட்ட சொல்லுங்க. இப்ப சொல்றேன், நீங்க வேற யார்ட்டையும் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, அறிக்கையிடுங்க, அவங்கள ஜோமன சொல்லுங்க, நல்லது. அப்படி இல்லையா, இன்னைக்கு நான் சொன்ன பாருங்க, நான் செய்த மாதிரி நீங்களே தேவ சமூகத்துக்கு வாங்க, தனி ஒரு இடத்துக்கு போயிருங்க, யாரு இல்லாத இடத்துல உட்கார்ந்துக்கோங்க, அப்படியே கர்த்தரிடத்தை அறிக்கையிடுங்க, பாவத்தை அறிக்கையிடுங்க, நினைவில் வருவது எல்லாத்தையும் சொல்லுங்க. உங்க மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் என்று எது தெரியுதோ அந்த பொய்யெல்லாம் சொல்லுங்க, எது குற்றம் என்று தெரியுதோ அதெல்லாம் சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்லி 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 நல்லா சோத்திரம் பண்ணி அதுக்கேற்ற வசனங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆனா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாலும் அதுல உங்களுக்கு ஜெயம் கிடையாது. எப்போ ஜெயம் கிடைக்கும்னா, நீங்க அறிக்கையிட்டதை
கர்த்தர் அங்கீகரிக்கணும், கர்த்தர் அதை ஏற்றுக்கணும். அவர் அதுக்கு ஒண்ணு பரிசுத்தாவினால் நிரப்பணும், இல்லாட்டி ஒரு சொப்பனத்தை கொடுக்கணும், இல்லாட்டி ஒரு தரிசனம் கொடுக்கணும், இல்லாட்டி ஒரு வசனம் கிடைக்கணும், இல்லாட்டி யாரோ ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி பேசணும். இப்படி ஏதோ ஒரு ரிப்ளை உங்களுக்கு ஹெவன்ல இருந்து, பரலோகத்திலிருந்து அந்த பதில் வரணும். அது வருகிற வரைக்கும் உங்க அறிக்கையிடுதல் குறையக்கூடாது. அல்லேலூயா. இப்போ அந்த ஒருவருக்காக ஒருவர் அறிக்கை. முதலாவது பார்த்தோம், லேவியராகமம் 25:14 படி அநியாயத்தை அறிக்கை செய்யணும். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 7:26 சண்டை பண்ணினதை, யார்கிட்ட சண்டை போட்டீங்க, எதுக்கு சண்டை போட்டீங்க, எப்பப்போ போட்டீங்க, அதெல்லாம் அறிக்கையிடணும். மூன்றாவதாக எதை அறிக்கையிடணும், எபேசியர் புஸ்தகம் 4:25 எபேசியர் 4:25 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடினால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அல்லேலூயா. ஒரு காலத்துல விபச்சாரம் என்கிற பாவம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அப்புறம் வேசித்தனம் என்கிற பாவம் கொடிகட்டி பறந்துச்சு. அப்புறம் காலங்கள் கடக்க திருட்டுத்தனம் ரொம்ப அதிகமாச்சு. இந்த பாவங்கள்லாம் பெருகிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு விபச்சார பாவத்தை விட, வேசித்தனத்தின் பாவத்தை விட, திருட்டுத்தனத்தின் பாவத்தை விட எல்லார்ட்டையும் பெருகி இருக்கிற ஒரு துணிகரமான பாவம் என்னன்னா பொய் பேசுகிற பாவம். சர்வ சாதாரணமா பொய் பேசுறது, நாக்கு கூசாம பொய் பேசுறது, யாருக்கும் தெரியாது நினைச்சுக்கிட்டு பொய் பேசுறது. ஆனா பைபிள் சொல்லுது, எபேசியர் 4:25 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவன், சொல்கிறோம், ஒருவருக்கொருவர் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். இன்னைக்கு எல்லார் வாழ்க்கையிலுமே பொய் தான் நிரம்பி இருக்கு. சிலர் குழந்தைக்கு சோறு ஊட்டவும் சொல்லுவாங்க, அந்த பார் 6 கண்ணை வராம இருக்கிற 2 கண்ணை வச்சுக்கிட்டே இங்க சோத்துற கண்ட்ரோல் பண்ண முடியல. 6 கண்ணனை வச்சு என்ன பண்ணுவீங்க? அங்க பார் பூச்சாண்டி வர்றான் பார் அப்படிமா. திரும்பி பார்த்தா பூச்சாண்டி சொந்த அப்பா தான் நிப்பார். சோத்துற பிள்ளைய பயமுறுத்து பெத்த அப்பனை இங்க பூச்சாண்டியா மாத்தியாச்சு. அப்புறம் கர்த்தர் நல்லவன், நான் அதை செய்யவே இல்லை அப்படின்றது. ஆனா அவங்க தான் செய்திருப்பார்கள். இன்னைக்கு பொய் என்பது பாவத்தின் பட்டியலிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. பொய் என்பது பாவத்தின் வரிசையிலிருந்து அகற்றப்பட்டு விட்டது. பொய் என்பது என்ன ஆயிடுச்சுனாக்கா, பொய் என்பதற்கு 2 எழுத்து தான், ஒன்னு போ, இன்னொன்னு இ. பொய் இது எதை குறிக்குதுன்னா, இந்த பொய் என்பது எப்படி மாறிச்சுன்னா, ஒவ்வொருத்தனுக்கு 2 உதடு இருக்கு, ஒன்னு மேல் உதடு, ஒன்னு கீழ் உதடு. எப்படி ஒரு மனுஷனுக்கு மனுஷியா பிறந்தா ஒரு வாய் இருக்குதோ, இல்லாட்டி 2 உதடு இருக்குதோ, அதே மாதிரி ஒரு மனுஷனா பிறந்துட்டேன், நான் வளர்ந்துட்டேன், அதோடு கூட பிறந்ததுதான் பொய், இது மாறாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் 2 உதடு இருக்கிற மாதிரி இந்த பொய்ன்ற 2 எழுத்து எல்லாத்தையும் இருக்குது. கர்த்தர் நல்லவன். ஆபிரகாமும் ஒரு கட்டத்திலே தன் மனைவி நிமித்தம் பொய் சொன்னார். அந்த பொய்யின் நிமித்தமாகவே அவள் மலடியாகவே நீண்ட காலம் இருந்தார். ஈசாக்கும் தகப்பன் செய்த அதே பாவத்தை ஒரு கட்டத்திலே மனைவிக்காக பொய் சொன்னார். ஆனா கர்த்தர் நல்லவே, அந்த வாலிப வயதுல ஈசாக்கு சொன்ன பொய், அப்புறம் ரெபெக்காளுடைய வயது முதிர்ந்த காலத்துல நிறைய குழப்பத்தை உண்டாக்கினது. அப்போ நல்லா கவனிக்கணும், அந்த பொய் என்பது நாம் அறிக்கையிட வேண்டிய பாவத்துல இருக்கு. ஒருவருக்காக ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. இப்ப முதலாவது அறிக்கையிட வேண்டியது நாம் செய்த அநியாயங்களை அறிக்கையிடணும்.
இரண்டாவது நான் அறிக்கையிட வேண்டியது நாம் செய்த சண்டை அறிக்கையிடணும். மூணாவது அறிக்கையிட வேண்டியது நம்மளோட வாயில பிறந்து கொண்டு இருக்கிற எல்லா பொய்யையும் அறிக்கையிடணும். பொய்யிலேயே பொய், உலகத்திலேயே பெரிய பொய் என்ன தெரியுமா? நான் பொய்யே பேச மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. அதுதான் இருக்குதுலே பொய்யிலே ரொம்ப பெரிய பொய். இன்னைக்கு ரொம்ப இது சாதாரணமாயிடுச்சு. ஆனா கர்த்தர் நல்லவன். அந்த தேவனுடைய நாமத்துக்கு பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகத்துல பொய்யை குறித்து ஆவியானவர் ரொம்ப தெளிவா எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 8வது வசனம். நம்பர் 1 பயப்படுகிறவர்களும், நம்பர் 2 அவிசுவாசிகளும், நம்பர் 3 அருவருப்பானவர்களும், நம்பர் 4 கொலைபாதகரும், நம்பர் 5 விபச்சாரக்காரரும், நம்பர் 6 சூனியக்காரரும், நம்பர் 7 விக்கிரக ஆராதனைக்காரரும், நம்பர் 8 பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இங்கு மற்றதெல்லாம் ஆண்டவர் சிங்கிளா விட்டுட்டார். எதை சிங்கிளா விட்டுட்டாரு? பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், உபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரகக்காரர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு பொய்யர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரோ, பொய்யர் அனைவரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்ட பொய்யர்களா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாத பொய்யர்களா இருந்தாலும் சரி, ஐ ஆம் எ பாஸ்டர் அப்படின்ற பொய்யரா இருந்தாலும் சரி, ஐ ஆம் எ பிரதர் அப்படின்ற பொய்யரா இருந்தாலும் சரி, எந்த பொய்யரா இருந்தாலும் பொய்யர் அனைவரும். ரோமன் கேத்தலிக் பொய்யருக்கு தான் நரகம் இருக்கு, பெந்தேகோஸ்தே பொய்யருக்கு நரகம் கிடையாதுன்னு சொன்னா அது இருக்கிறதுல பொய்யிலே இன்னொரு பொய். பொய்யர் அனைவரும்னாக்கா இந்து விக்கிரகத்தை கும்பிடுகிறவனுக்கும் இது சத்தியம்தான். பொய்யர் அனைவருக்கும் என்று சொன்னா பைபிளத்துக்கு கிறிஸ்தவர்களுக்கும் இது சத்தியம்தான். அப்போ நாம் அறிக்கையிட வேண்டியது எது? சுத்திரம் பொய்யெல்லாம் அறிக்கை. கூடுமான வரைக்கும் பொய் பேசாம இருக்கணும். பொய் சொல்லணும்னாக்கா சிலருக்கு நாக்கு அப்படியே கர்ணக்கிழங்கு தின்ன மாதிரி இல்லாட்டி சேனக்கிழங்கு தின்ன மாதிரி சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும், பயங்கரமா அரிக்கும். இந்த சேனக்கிழங்கு நல்ல குழம்பு வச்சு புழுக்குழம்பு சாப்பிட்டாக்கா சாப்பாட்டுக்கு அந்த குழம்பு அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் போட்டாக்கா ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிடலாம். அதுல போட்டு கிழங்கு எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நாக்கு அரிக்கும். அப்புறம் கொஞ்சம் வாயில உப்பு போட்டாதான் சோத்திரம் அந்த அரிப்பே நிற்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? கர்த்தர் நல்லவன். உப்ப தின்னவன் தண்ணி குடிக்கணுன்ற மாதிரி, அவங்க சோத்திர சேனக்கிழங்கு தின்னவன் உப்ப திங்கணுன்ற மாதிரி பொய் பேசினவர்கள் நரகத்துக்கு பங்காவார். இது கூடாது என்பதற்காகத்தான் ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் சொன்னார். ஆனா இன்னைக்கு இந்த அறிக்கையிடுகிற பழக்கமே இல்லாம நிறைய பேர் என்ன சொல்லாங்க தெரியுமா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இப்போ கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்க போறேன், உங்களுக்காக நான் இப்ப ஸ்தோத்திரம் பண்ணேன், கர்த்தர் இப்போ உங்களை சுகமாக்க போறேன், நான் உங்களுக்காக இப்ப பாருங்க ஆண்டவர்ட்ட விண்ணப்பம் பண்ண போறேன், சீக்கிரம் பெரிய ஜெயத்தை பாத்தீங்க பாருங்களேன், நான் செய்யறேன் தான் இன்னைக்கு வாயின் வார்த்தை வருது தவிர இந்த வியாதி வர்றதுக்கு என்ன காரணம் அறிக்கையிடுங்க. இந்த நோய் வர்றதுக்கு என்ன காரணம் சிஸ்டர் அறிக்கையிடுங்க. யார்த்தையும் சொல்ல முடியலையா ஏன்ட்டு சொல்லுங்க, ஏன்ட்டையே சொல்ல விருப்பம் இல்லையா கண்ணை மூடி அப்படி ஏசப்பாட்டை சொல்லுங்க. இப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு ஆட்கள் கிடையாது. நான் ஜெபம் பண்ணுவேன் உனக்கு சரியாயிரும், நான் ஜெபம் பண்றேன் இப்ப ஜெயம் கிடைக்கும். இந்த பெருமை நமக்கு வேண்டாம். அப்போ அறிக்கை செய்ய வேண்டியது பொய்களை அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தனம் சரி. இந்த ஒருவருக்காக ஒருவர் அறிக்கையிட்டாச்சு. இப்ப நல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஜெபம் பண்ணாக்கா நம்முடைய ஜீவி எப்படி மாறும் தெரியுமா? 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமர் புஸ்தகம் 12 அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 12:5.
அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இங்கு 2 சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு சொல்றார். முதலாவது, நாம் எல்லாருமே ஒரே சரீரமாய் இருக்கிறோம். 2வது, நாம் எல்லாருமே ஒரே அவயவங்களாய் இருக்கிறோம். இப்போ ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கனாக்கா அவங்க ஒரே சரீரமா மாறிடுறாங்க, ஒரே உறுப்புகளா மாறிடுறாங்க. கல்யாணத்தன்னைக்கு புருஷனும் பொண்டாட்டியும் தான் ஒரே சரீரமா மாறுகிறார்கள் என்று நினைக்காதீர்கள். ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிடுகிறவர்களும் ஒரே சரீரமாய் மாறுகிறார்கள், ஒரே அவயவங்களாய் மாறுகிறார்கள். இது தேவனுடைய பெரிய கிருபை. எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவுள். இப்போ அங்கு ஒரே சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லி ரோமர் 12:5 வாசிக்கிறோம். இங்கு எபேசியர் 4:25 ஓ சுத்திரம் கர்த்தர் நல்லவன், இங்கு ஒரே அவயவங்களாய் இருக்கிறோம். அப்போ ஒரு சரீரம் என்பதற்கு ஒரு வசனம், அவயவங்கள் என்பதற்கு ஒரு வசனம். ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஜோமன்னா ஆவியிலே ஒரே ஆவியாயிடுறாங்க, சரீரத்திலே ஒரே சரீரமாயிடுறாங்க, கிறிஸ்தவத்திலே ஒரே கிறிஸ்தவர் ஆயிடுறாங்க, உபதேசத்திலே ஒரே உபதேசத்தில் வந்துடுறாங்க, அன்பிலே ஒரே அன்பா மாறிடுறாங்க. இதுதான் அந்த கிறிஸ்துவின் உண்மையான சத்தியம். ஒருவருக்காக ஒருவர் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுதல். கடைசியாய் ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும், ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதுதான் இந்த தேவ செய்திக்குரிய ஒரு திறவுகோலின் வார்த்தை. 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 பேதுரு 5:5. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ செய்தி கேட்கிற எல்லாருக்கும் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து நல்ல மனத்தாழ்மையா இருங்க. நான் தான் சீனியர் என்றோ, நான் பெரியவள் என்றோ, உன்னைய விட எனக்கு வயசு எத்தனை தெரியுமா என்றோ, இல்லாட்டி நான் என்ன போஸ்டிங்ல இருந்துட்டு வந்திருக்கிறேன் என்றோ, இல்லாட்டி எனக்கு நான் ரெவரண்ட் என்று தெரியுமா என்றோ, இல்லாட்டி நான் என்ன படிச்சிருக்கேன் என்றோ, இந்த மேட்டிமை, இந்த அகந்த, இந்த பெருமை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கிறிஸ்துவின் பாத்திரம், நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன், நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரி, நான் கிறிஸ்துவின் தோட்டத்திலே வேலைக்காரன், கிறிஸ்துவுக்காக ஓடுகிற வேலைக்காரி என்று சொல்லி இந்த 1 பேதுரு 5:5 ஒருவருக்கொருவர் தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். இங்க அந்த வார்த்தை சொல்லுது, தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அணிந்து கொள்ளுதல் எதை குறிக்க தெரியுமா? விலையேறப்பட்ட வஸ்துக்களை சொல்லும் போதுதான் பைபிள் சொல்லுது அணிந்து கொள்ளுங்கள். எப்படி காதுக்கு தோடு என்கிற தங்கத்தை அணிந்து கொள்றீங்களோ, எப்படி கழுத்துக்கு செயின் என்கிற தங்கத்தை அணிந்து கொள்றீங்களோ, எப்படி மூக்குக்கு மூக்குத்தி என்கிற வஸ்துவை அணிந்து கொள்றீங்களோ, எப்படி காலுக்கு கொலுசு என்கிற வெள்ளியை அணிந்து கொள்றீங்களோ, இதெல்லாம் எந்த இடத்துல அணியணும், எப்படி அணியணும் எப்படி தெரியுமோ, அதே போல தயவு செய்து எல்லாருமே மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்க. இந்த மனத்தாழ்மையை அணிந்து கொண்டு விட்டால் எபேசியர் 5:16 மன்னிக்கணும், யாக்கோபு 5:16 நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்வீர்கள், ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுவீங்க. உங்க ஜெபம் வல்லமை உள்ளதா இருக்கும். கர்த்தர் உங்களை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர்
லகதுட மந்தி கேக்கரி யாகட கதனக டாகா டகதுன கத்துரி யாகடக கரடி. எல்லாரும் சோதரம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒருவருக்காக அறிக்கையிட அனுபவத்தை தாங்க, ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க அனுபவத்தை தாங்க. ஆண்டவரே, இந்த சத்திய உபதேசம் எனக்குள் இருப்பதாக. ஆண்டவரே, கர்த்தர் நல்லவே. அநியாயங்களை அறிக்கையிட உதவி செய்யும், சண்டைகளை அறிக்கையிட உதவி செய்யும், பொய்யை அறிக்கையிட உதவி செய்யும். நாங்கள் ஒரே மாம்சமா இருக்க உதவி செய்யும், ஒரே அவயவமா இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, 1 பேதுரு 5:5 நல்ல மனத்தாழ்மையை தாரும் என்று எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையானது சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் இதோ இந்த இரவுக்கிற ஜெபத்தின் மூலமாய் யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற 7 ஜெபத்திலே இந்த 4வது ஜெபத்தை குறித்து கர்த்தர் கற்றுக் கொடுத்த நல்ல அடிப்படை சத்தியத்துக்காக, நல்ல ஆதார உபதேசங்களுக்காக ஆமாண்டவரே, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க, குற்றங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீர். அது எப்படி செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து இது செய்தியோடு செய்தியாய் போய்விடாதபடி இது வாழ்க்கையின் ஜீவியமாய் மாறட்டும், ஆவிக்குரிய அனுபவத்தின் அடையாளமாய் மாறட்டும், இதுவே இவர்களை திசை திருப்புகிற உபதேசமாய் மாறட்டும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற அனுபவம், ஒருவருடைய குற்றத்தை ஒருவர் மனம் திறந்து சொல்லி மன்னிக்கிற அனுபவமும் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. இரவில் உடைய பிள்ளைகளுக்கு அயர்ந்த நித்திரைத்தார், கன நித்திரை நான் இருப்போம். கர்த்தருடைய ஆவியாருடைய அபிஷேகத்தின் பலன் பலமாய் தாங்குவதாக. எல்லாம் உம்மால் கொள்ளும் இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் மறவாதே. ஆமென். மறவாதே. ஆமென். ஆமென்.